தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினமும் சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக அவருக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாவதாக. 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மனுஷனாகி அந்த ஆதாமனால பாவம் வந்தது போல ஒரே மனுஷகுமாரனாகி அந்த இயேசு ஆகிய அந்த தெய்வத்தினால எல்லாருக்கும் நீதியும் ஜீவனும் அவர் தரத்தக்கதான ஒரு கிருபை உண்டாயிற்று என்று சொல்லி போட்டு 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, ஆதாமுடைய கீழ்ப்படியாமனால அவனூடாக வந்த அநேக ஜனங்களுக்குள்ளேயும் அந்த பாவம் ஆண்டு கொண்டது வந்தது என்று சொல்லி போட்டு அந்த பாவத்தை நீக்கும்படி கீழ்ப்படிந்து வந்த அவருடைய இயேசுடைய கீழ்ப்படிதலினால அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதா கட்டளையிடும் போது, சொல்லும் போது, அனுப்பும் போது அவர் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படி இயேசு மனிதனாக பூமிக்கு வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த நாளும் பிதாவின் வலது பக்கத்துல வீற்றிருக்கிறார். அப்ப அவர் திட்டத்துக்கு, சித்தத்துக்கு, விருப்பத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அந்த கீழ்ப்படிந்ததுனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்பதாக வேதம் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. இயேசுடைய கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த நாளும் இந்த வசனத்தை எங்களுக்குள்ள நாங்க எடுத்துக்கொள்வோமாயிருந்தால் இயேசுவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நாங்க நடக்கும் போதுதான் எங்கள் மூலமாக அநேகரை அவர் தனக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்வார். எங்கள் மூலமாக அநேகரை அவர் நீதிமான்களாக மாற்றுவார். கீழ்ப்படிவு என்னத்துக்கு? அவருடைய வார்த்தைக்கு, வேதத்துக்கு. வேதமே படிக்கிறது இல்லை, என்னென்னு கீழ்ப்படுகிறது? வேதத்துக்கே நேரம் கொடுக்கிறது இல்லை, என்னென்னு கீழ்ப்படுகிறது? வேதமே விளங்குது இல்லை, எதுக்கு கீழ்ப்படுகிறது? பிதாவுடைய சித்தம் என்னன்னு தெரியாது, என்னத்தை செய்கிறது? இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து என்றால் யோவான் 1:1 வார்த்தை, வார்த்தை என்றால் வேதம். அப்ப கிறிஸ்து என்றால் வேதம், வார்த்தை. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வேதத்தை உடையவர்கள், வார்த்தையை உடையவர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா வார்த்தையை உடையவர்கள், கிறிஸ்துவாகி அந்த வார்த்தையை உடையவர்கள் என்று சொல்லுகிறோமே. வார்த்தை தெரிகிறதா? அதை தெரிந்து கொள்ளணும் என்று அதுக்கு நேரம் கொடுக்கிறோமா? அதை தேடுறோமா? தியானிக்கிறோமா? வார்த்தையை சொல்லி கொடுக்கிற இடங்களுக்குள்ள போறோமா? படிக்கிறோமா? விளங்கிக் கொள்றோமா? வாழுகிறோமா? அதன்படி கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துடைய வார்த்தையை உடையவர்கள் என்று பேரு. இந்த நாள்ல
தங்களுடைய பேர்களுக்கு முன்னால அநேக பட்டங்களை போட்டு அதுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி போட்டு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நிலைமைகள் மாற்றப்படுவதாக உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வாராக. ஆமென்.